ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு ஹிப்பானில் 4021வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. எப்படி என்று சொன்னால், இதை அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபியர்கள் சொல்கிறார்கள், அர்பஉன் மின் சஆதத்தில் மர்இல் முஸ்லிம், 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம். முதல் விஷயம் அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி ஒரு முஃமினுடைய சந்தோஷம் 4 விஷயம் சொல்றாங்க. அதுல ஒன்று மஸ்கனுல் வாசி', விசாலமான ஒரு வீடு. விசாலமான வீடுனா என்ன? கொடையிறதல்ல, வீட்டை போட்டு கொட்டஞ்சு அப்படி அது விசாலமான வீடு இல்லை, அது நிம்மதி இல்லாத வீடு. விசாலமான வீடுன்னா தாராளம், எந்த டிஸ்டர்பன்ஸும் அதில் இல்லை. தாராளமான வீடு சந்தோஷத்தில் உள்ளது. விருந்தாளிகள் வந்தால் தங்கலாம், உறவினர்கள் வந்தால் தங்கலாம். அவருக்கு அதில் தாராளமாக என்ன செய்யலாம்? எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாமல் தங்கலாம். மஸ்கனுல் வாசி', அளவால வாசி மட்டுமல்ல, வசதியாலே விசாலம். உள்ளுக்குள்ள வசதிகள் அதுலேயும் அது விசாலம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நினைச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குதா, அது என்ன அர்த்தம்? ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது. அல் மஸ்கனுல் வாசி' இஸ்லாம். ஆனால் ஆன்மீகம் என்றாலே அதுக்கு எதிராகிக்கும். விளங்கிட்டா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தது வல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல ஒரு மனைவி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி, இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கணும்னு சொல்றாங்க. நல்ல மனைவி என்று சொன்னா அவ எப்படி இருப்பான்னு சொன்னா, இதா நதர்த இலைஹா சர்ரத்க வ இதா கிப்த அன்ஹா ஹஃபிதத்க, நீங்கள் அந்த மனைவியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அழக குறிக்கல ரசூலுல்லாஹ் இதுல என்ன செய்யும்? அவங்களுடைய நடந்து கொள்ற முறைகள், அந்த டீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு சந்தோஷத்தை உள்ளத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களது மானம், உங்களது கௌரவம், உங்களது சொத்து, உங்களது உரிமை எல்லாத்தையும் பாதுகாத்துருவா, எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவா. சிலருக்கு ஒன்று கிடைச்சி ஒன்று இல்லாமல் இருக்கும், விளங்கிட்டா? சிலருக்கு 2 கிடைச்சி, சிலவங்களுக்கு 2மே என்ன செய்யும்? இல்லாமல் இருக்கும். இது வல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்பது ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அடுத்தது வல் மர்கபுல் ஹனி, வாகனம் என்று சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வசதியான வாகனம். 1 கிலோமீட்டருக்கு 9 தடவை நிற்கிற வாகனம் அல்ல, விளங்கிட்டா? வல் மர்கபுல் ஹனி, அது குறை, இந்த உலகத்தை அடிப்படையில் குறையாது. அது அவருக்கு மறுமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாது விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது? குறை. அதை ஏற்கிறது இஸ்லாம். அதெல்லாம் உலகத்துக்கு குறையில்லை, நீ அதெல்லாம் அப்படி சொல்லல இஸ்லாம். மர்கபுல் ஹனி, வசதியான வாகனம். வசதியான வாகனம் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல் மர்கபுல் ஹனி என்றா தாராளம். அந்த மாதிரியான ஒரு வாகனம் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அதே போன்று ஒரு 2 அறிவிப்பு மாறி வருது. அல் ஹாதிமுல் அமீன், நம்பிக்கையுள்ள வேலைக்காரன் என்று வருது. இன்னிடத்துல வல் ஜாருல் சாலிஹ், நல்ல நம்பிக்கையான ஒரு அண்டை வீட்டார் அப்படின்னு வருது, அடுத்த வீட்டுக்காரர். இந்த 2 வருகிறது. இந்த மாதிரி அமைவதும் ஒரு முஃமினுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னாங்க? மனிதனுடைய சந்தோஷம் அல்ல, ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது. ஏன்? அவனுடைய இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும். அவனுடைய இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும். நல்ல முஃமினாக இருப்பான், அவன்கிட்ட நன்றிகள் அதிகமாக என்ன செய்யும்? இருக்கும். அவனது வாழ்க்கையில நிறைய பொறுமை இருக்கும், அவன்கிட்ட நிறைய தாராளம் இருக்கும், நிறைய தர்மம் இருக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் அவனை அணுக வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும்? இருக்கும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அர்பஉ மினஷ் ஷகாவா, இந்த 4ம் இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்றுதான். இந்த 4 அவருக்கு இல்லைன்னு வைங்க, 4ல ஒன்று இல்லை அல்லது 4 இல்லை. இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள்ல ஒன்று தான் அவருக்கு, அது பாதிப்பு தான். அவருக்கான ஏதாவது விஷயத்தில் அவர் என்ன செய்யும்? அது பின்தங்க வைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுக்காக வேண்டி தொழுகை விட்டு நோன்பை விட்டு முதல்ல வீடை கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிறாம இதிலிருந்து, விளங்கிட்டா? இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மிக முக்கியம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம். முதல்ல வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, நல்ல மனைவியா பார்த்து திருமணம் முடிக்கிறது, அது விளங்கிட்டா? அந்த மாற்றம் செய்யலாது. மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால தொழுவோம். அப்ப நிச்சயமா சைத்தான் என்ன செய்வான்? உங்களோட வீட்டையும் விசாலமாக்குவான், உங்களோட எண்ணங்களையும் விசாலமாக்குவான். இபாதத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யாது? கிடைக்காது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா? இதை எங்க பேசுறாங்கன்னா, உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுற நேரத்தில் இந்த வீட்டை பத்தி பேசி அதனால தாராளமாக கட்டுங்கள். ஏற்கனவே அவன் தாராளமாக தான் கட்டுறான், விளங்கிட்டா? ஹதீஸையும் சொல்லி தாராளமாக கட்டுங்கண்டா பிடிக்கும். அப்ப நம்ம ஹதீஸ்ல நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னது, இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான்? அதுல போயிடுவோம். அதை சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா? தாராளமா வீடு கட்டுறோமா? வசதியான வாகனம் வாங்குறோமா?
உங்களுக்கு நல்லது அது, அதில் எந்த கெடுதியும் இல்லை. நம்ம இந்த ஹதீஸை சொல்லித்தான் செய்யணும்ன்றது இல்லை, எல்லாரும் சொல்லாமலே என்ன செய்யறாங்க, அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் நீங்க மனசங்கடப்பட வேண்டாம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அதில் உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம், இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை அப்படி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.